அவர் பாரியா செந்தில் பாலாஜி தான் காரணம் சூப்பராக பேசுகிறாரு, 1 லட்சம் போயிருக்குது, அவர் கூப்பிடு மறுபடியும் பேசு, என்ன சொல்கிறீங்க? நான் பார்த்தேங்க செந்தில் பாலாஜியே 2 பேர் கழுத்தில் மிச்சாருங்க அப்படி இப்படின்னு. இதில் வந்து திமுக சதி இருக்குதுங்க. ஆம்புலன்ஸில் போகும்போதே கழுத்து நிறுச்சாங்க. அதுனா இவர் பேசிட்டு போடுவார். இவன் பார்ப்பான், இவனுக்கு என்ன தெரியுமா, 2 லட்சம் போகுது பேஜு. ஆம்புலன்ஸில் போகும்பொழுது கழுத்தில் மீது கை, அந்த நிமிடம் அப்படி இப்படின்னு தமிழ்லாம் வச்சுருவான். 2 லட்சம் பேர் பார்த்துருவான். அதுக்கப்புறம் கேஸுன்னு வந்தவொடனே செதறுவான் பாருங்கள். கேள்வி நம்மள்கிட்ட போடுறது, நம்ம அதுக்கு பதில் சொல்கிறோம்ல, அதில் கிண்டல் பண்ணுறோம்ல, அதை எடுத்து மெயினாகிறது செந்தில் பாலாஜி தான் செய்தார். நான் கூப்பிட்டு நான் சொன்னேன், அப்படி இல்லை சார், இப்படிலாம் போட்டால் தான் பார்ப்பாங்க, உன் தமிழுக்கு வேறு மாதிரி பார்த்துருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு. டிஎம்கேவே என்ன நெருக்கடியில் வைக்க போகிறாரு, தான் நம்ம பேசிகிட்டு உங்களுக்கு திருப்தியே இல்லையா என்கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு எப்போ தான் திருப்தி வரும்? நாங்கள் கரெக்டாக பண்ணாருன்னா திருப்தி வரும். அது வரைக்கும் நான் சொல்லின்னு தான் இருப்பேன். நான் ஒன்றும் இந்த கூட்டம் வேக லெவல் 35% வந்துடுவார், 75 சீட்டு வெல்லுவார்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி இந்த கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சனையில், இந்த கரூர் பரப்புரை சம்பவத்தில் 41 பேர் பலியான சம்பவத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குற்றங்கள், ஒரு பக்கம் விஜய் தான் முக்கிய குற்றவாளி, இன்னொரு பக்கம் அரசாங்கம், இன்னொரு பக்கம் காவல்துறை அப்படின்னு நிறைய சொன்னாலும் ஊடகங்கள் பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் போட்டது, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் லைவ், என்னெல்லாம் லைவ், ஹைப் அப்படின்னு எல்லாமே கொடுத்தது. கடைசி வரைக்கும் இப்படி ஒரு க்ரௌட் இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை, இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்ற மாதிரியான எந்த இதுவும் அவங்க எச்சரிக்கையும் அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல, எந்த ஊடகமுமே கொடுக்கல. ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் உட்பட பல பத்திரிகையாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஊடகத்துடைய பங்கு இதில் என்னவா இருக்குது? ஊடகத்துறையே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் வந்து யாருக்கும் சமூக அக்கறை கிடையாது. இன்னும் இவர்களே அந்த சமூக மாப் மென்டாலிட்டின்றாங்கல்ல, ஒரு கருத்து ஒருத்தர் உருவாக்கி அது ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சோன்னா இவர்களும் அந்த கருத்துக்குள்ளே ஈல்டாகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட வந்து என்ன ஒரே காலி ஆம்புலன்ஸாக போகுது, 12லேருந்து 5க்குள்ளே தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், இவங்க நிபுணர்கள் ஆகிட்டாங்க. எதுக்கு 6 மணிக்கு மேலே பண்ணாங்க? செந்தில் பாலாஜி பற்றி பேச ஆரம்பித்தோன்னு தானே கலாட்ட ஆரம்பிச்சது. அந்த இதை கரண்ட் ஏன் கட்டாச்சு? இந்த மாதிரி டெக்னிக்கலாக இவங்களாம் அதில் நிபுணர்களாம். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்டுகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை உருவாக்குவாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு வந்து அதுக்கு ஈல்டு ஆகிட்டு பேசுகிறது தான் இன்றைக்கி மீடியாக்களுடைய தன்மையாக இருக்குது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, இவர்களுக்கு நாலேஜ் இல்லை. 2வது, எதாவது போட்டால் பேஜ் கிடைக்கும். அவர் பாரியா செந்தில் பாலாஜி தான் காரணம் சூப்பராக பேசுகிறாரு, 1 லட்சம் போயிருக்குது, அவர் கூப்பிடு மறுபடியும் பேசு, என்ன சொல்கிறீங்க? நான் பார்த்தேங்க செந்தில் பாலாஜியே 2 பேர் கழுத்தில் மிச்சாருங்க அப்படி இப்படின்னு. இதில் வந்து திமுக சதி இருக்குதுங்க. ஆம்புலன்ஸில் போகும்போதே கழுத்து நிறுச்சாங்க. அதுனா இவர் பேசிட்டு போடுவார். இவன் பார்ப்பான், இவனுக்கு என்ன தெரியுமா, 2 லட்சம் போகுது பேஜு. ஆம்புலன்ஸில் போகும்பொழுது கழுத்தில் மீது கை, அந்த நிமிடம் அப்படி இப்படின்னு தமிழ்லாம் வச்சுருவான். 2 லட்சம் பேர் பார்த்துருவான். அதுக்கப்புறம் கேஸுன்னு வந்தவொடனே செதறுவான் பாருங்கள். நாங்கள் கேஸ் போட்டாங்களேண்ணா, ஜேர்னலிசம் இது கிடையாதுங்க. உண்மையை தேடுங்க, கூடிய வரைக்கும் பொறுப்பாக இருங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகளை கூட்டு வராதிங்க, கர்ப்பிணிகள் இதெல்லாம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, காலையிலேயே போயிடுறான். ராஜா என்ன நடக்குது அங்கே, இப்போ தான் எஞ்சிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது, ஜன்னல் வழியாக நம்ம கண் வச்சு பார்த்ததில்ல, பல் தேய்ச்சினுக்கிறாரு. அடுத்து இப்போ தான் காரில் ஏறுறாரு. அப்புறம் கார் எப்படி, அந்த கார் வந்து கருப்பு நிற கார், இந்த காரை ஒரு டீகோட் பண்ணுவான். அந்த காருடைய நம்பர் வச்சு இப்போ அது ஒரு இது இருக்கு இல்லையா, யாருடைய தங்கச்சியுடைய இறந்த நாளோ பிறந்த நாளோ அது ஒன்றும் இல்லை சார். அந்த கார் யாருடையது, யாருடைய இதில் இருக்கு கேஸுக்குதா. இது ஒரு டீமு. இன்னொரு டீமு போன தடவை இந்த காரில் வந்தார், இந்த முறை அந்த கார் யாருடையது, அந்த காரில் ஏறிய தருணம் அப்படி இப்படி இந்த டீகோட். அப்புறம் கார் டயர் வந்து முன்னோக்கி சுழல்கிறதா பின்னோக்கி சுழல்கிறதா. அவர் வெள்ளை நிற சட்டையுடன் கிரீம் கலர் பேண்டை போட்டு வந்தார். கையை சித்த அந்த தருணம், என்னடா உள்ளே போய் பார்த்தா ஒரு மண்ணும் இருக்காது, கையாட்டு போனார். இப்படி இதில் முன்ன வந்து யார் ஊரில் பொழைக்க தெரியாதவன், இந்த சின்ன சின்ன பத்திரிக்கை, இந்த வெப்சைட் எழுதுறவன், பேஜுக்காக இந்த டெய்லி ஹண்டில் சேர்ந்துருவான். சேர்ந்தோடனே அவங்களுக்கும் என்ன தெரியுமா, இந்த மாதிரி மிஸ்லீட் இதெல்லாம் போட்டால் உடனே கிளிக் ஆகி பார்ப்பாங்க. அப்போ 1 லட்சம் பேர் பார்த்துட்டான்னா அவன் அமௌண்ட் வரும். இவனும் அதே மாதிரி கேட்பான். இதை பார்த்துட்டு அவந்து மட்டும் வருது, அப்போ நம்மளும் இதே போடுவோம். விஜய் குனிந்த அந்த தருணம் அப்படின்னு என்னன்னா பேண்ட்டு சிக்கியிருக்கோம். நம்மளால் உட்காந்து படிப்பான். அது ஒரு 1 லட்சம் பேர் படிச்சிருப்பான். இப்படியே மிஸ்லீட் ஆகி இந்த டிக்கெட்டெல்லாம் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து உட்காந்துருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா ஐயோ மரண ஓலம் என்ன தான் நடந்தது அங்கே அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மியூசிக் சோகப்பாட்டு. அது விட்டுருங்க, அது மொத்தமாக அது தனி கதை. அது நான் சொல்கிறது பார்க்க வைக்கிறது.
பார்க்க வைக்கிறது ஒரு நிகழ்ச்சியை இவர்கள் பேஜ் வியூக்காக பண்ணுற கூத்து. ரெண்டாவது, விஜய் இங்கே ஆரம்பித்து ஏர்போர்ட்டு திருச்சியில் இறங்கி அங்கேருந்து வர்றது, இது எல்லாத்தையுமே நீ திரும்ப திரும்ப ஒளிபரப்பியிருந்தா சும்மா இருக்கிறவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விஜய் ஏர்போர்ட்டுக்கு 8 மணிக்கு வராரு, நம்ம போயிடலான்னு கும்பல் திரட்டுறது, இதில் விஜய் வேறு திரட்டுறது. இது இல்லாமல் குழந்தைங்கள கூட்டு வரவங்களை பேட்டி எடுக்கிறது, குழந்தைங்கள பேச வச்சு எடுக்கிறது, அதை இதை அது எத்தனை 10 யூனிட்டுக்கு மேலே வேணும்ல. அப்போ அவன் என்ன பெரிய அப்படி நிபுணர்களா? எல்லாம் இத்தனோன்று இருப்பான், அவனை போய் பேட்டி எடுக்க 25 ரூபா 30 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து தான் இருக்கும் ரிப்போர்ட்டருங்க. அது போய் ஏதாவது பேச விட்டு எடுக்கிறது, அதில் கொஞ்சம் தெரிப்பாக அதெல்லாம் தூக்கி போடுறது. அப்போ என்ன அவனை இதை பார்க்குறவன் அடுத்த மாநாட்டுக்கு நம்ம ஊர் வந்தால் நம்ம எல்லாம் போயிடணும். ஏன்னா இவனுக்கு எல்லாம் சுற்றிட்டு இருக்கான் மைக்கை வச்சுட்டு, நம்ம புள்ளையும் பேசுவோம் பாரு, நம்ம புள்ள எப்படி பேசிக்கிது பாரு. இது இந்த மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. அப்போ ஊடகங்களுக்கு பொறுப்புன்றது அவர்களை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு டிஆர்பி, யூடியூபர்ஸ்களுக்கு பேஜ் வியூ, எவ்வளோ பேஜ் வியூ வருதோ அதுக்கு எதை செய்யும் தயாராக இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துச்சா, 41 பேர் இறந்துட்டாங்க, அதில் பொறுப்பாக எப்படி நியூஸ் கொடுக்கணும் கிடையாது. ஒரு டீம் செந்தில் பாலாஜி தான் காரணம்னா அது பின்னாடியே ஓடுறது, அவதூறு கிளப்புறமே, பொதுமக்கள் மத்தியில் பீதியை கிளப்புறமே, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம மாதிரியே வழக்கு பாயுமேன்ற அடிப்படை அறிவு கூட கிடையாது. நம்ம சொன்னாலும் கேட்கறதில்ல, நம்மளே போட்டு வாங்கிடுறான். புரியுதா சார்? இப்படி சொல்லுங்கள் சார். அது எப்படி நான் எப்படி சொல்லணும், நீ எனக்கு சொல்கிறியா அப்படின்னு. இல்லை சார். அப்புறம் கேள்வி நம்மள்கிட்ட போடுறது, நம்ம அதுக்கு பதில் சொல்கிறோம்ல, அதில் கிண்டல் பண்ணுறோம்ல, அதை எடுத்து மெயினாக ஆக்கிறது. செந்தில் பாலாஜி தான் செய்தார், நான் கூப்பிட்டு நான் சொன்னேன்னா அப்படி இல்லை சார், இப்படிலாம் போட்டால் தான் பார்ப்பாங்க, உன் தமிழுக்கு வேறு மாதிரி பார்த்துருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு. அப்போ உண்மையே தேர்றதில்ல, என்ன பொய்கள் இருக்குதோ அது பின்னாடி ஓடுறது, இப்படி எல்லாம் போய் பேஜ் தேர்த்திக்கிட்டோம், நல்லா போச்சுப்பா வீடியோ, இந்த வீடியோ நல்லா போச்சுப்பான்னு. நாளைக்கு வழக்குன்னு வரும்பொழுது உட்காந்து மண்டை பிச்சுக்கிட்டு 4 வருஷம் 5 வருஷம் வாய்தா போயிட்டு குவாஷ் பண்ணுற வரைக்கும் அலையிறது. இதுக்கு காரணம் என்னென்னா, மீடியான்றது ஒரு காலத்தில் ஆட்களை தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கும், இது செய்தி இது செய்திக்கு இல்லைன்னு. அதற்கு பிறகு இந்த மாதிரி இது செய்திக்கு இல்லைன்னு இருப்போம், இந்த உள்ளேயே நுழைய முடியாதான் இருப்பான்ல, அவன் சின்ன சின்ன டேபிள் மேக்சின் ஆரம்பிச்சுக்கிட்டு லோக்கலில் இருக்கிறவனை பற்றி எதாவது போட்டுக்கிட்டு அதில் ஏதாவது அமௌண்ட்டு பார்த்து அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுற்றி இந்த ஆள்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் பெரிய ஆளுங்க, மூத்த பத்திரிகையாளர்கள். அவன் பேசுகிறான், நீயா அது வந்து என்ன சொல்கிற அதை சொல்லு, எது கேட்டாலும் அவர் சொல்லுவார், ரெடியாக வச்சுருப்பார். என்ன கேட்டால் அதுவா அதை பற்றி இப்படின்னு. இந்த மாதிரி பேசுகிறது பொறுப்பற்ற தன்மைன்றதை இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் அப்படி வளரும் போது அவர்களுக்கு ஒரு சீனியர் சப் எடிட்டரு, சீனியர் எடிட்டரு இவங்கெல்லாம் உட்காந்து இது செய்தி இல்லை, எதை செய்தி எதை எப்படி பார்க்கணுன்னு அதெல்லாம் கிடையாது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இவர்கள் இப்போ இது யூடியூப் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, யார் வேணால் என்ன வேணால் பேசலான்னு. அப்போ பிளாக்ல எழுதுறவன் அவன் இவன் கண்டவனும் வந்து பேசுகிறான். இதில் என்னென்னா, போங்க சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேங்கிறீங்க இப்படிலாம். இது வந்து என்னென்னா, அவர்கள் எதிர்பார்ப்பு இப்படி பேசுனா, நம்மகிட்ட வந்தால் இப்படி பேசுனா ஒரு 1 லட்சம் போகணும், இவர் அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறான்னு பல பேருக்கு கோவம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து எப்போவுமே ஒரே, இப்போ நான் விஜயில் ஏதாவது மாறுபட்டிருக்கேன்னா பாருங்கள். ஆனால் விஜயை ஒரு டைமில் விஜய் கொங்கு மண்டலத்தில் அவர் தான் 75 சீட்டு பிடிப்பார். நான் வாழ்க்கையிலே பார்க்கல இவ்வளோ கூட்டம். நான் அப்போ கூட கூட்டம் வரையா, இவர் என்ன பேசுகிறாரு, இந்த கூட்டம் வந்து எப்போவுமே வரும். நயன்தாரா வந்தாலும் வரும், எம்ஜிஆருக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு, கமலுக்கு வராத கூட்டமா? ஆனால் விஜய் இந்த கூட்டத்தை எப்படி அரசியல்படுத்த போகிறார், என்ன பேச போகிறாரு, டிஎம்கேவே என்ன நெருக்கடியில் வைக்க போகிறாரு, தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு திருப்தியே இல்லையா என்கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு எப்போ தான் திருப்தி வரும்? நாங்கள் கரெக்டாக பண்ணாருன்னா திருப்தி வரும். அது வரைக்கும் நான் சொல்லின்னு தான் இருப்பேன். நான் ஒன்றும் இந்த கூட்டம் வேக லெவல் 35% வந்துடுவார், 75 சீட்டு வெல்லுவார்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி இந்த கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து நம்ம இதிலேயே போய்கிட்டு இருக்கிறோம். இதுதாங்க இது. நீங்கள் ஊடகங்கள் ஒரு பொறுப்பு இருக்கணும், கரெக்டாக பண்ணணும். தப்புனா கரெக்டாக சுட்டி காட்டுங்க, அதையும் ஒரு நீங்கள் பொறுப்போடு சுட்டி காட்டுங்கன்றேன். கண்டிப்பாக. இப்போ விஜய் கிடைச்சாருன்னு ஹைப்பு நீங்கள் தானே பண்ணீங்க, இப்போ விஜய் ஓடி ஒழிக்கிறார், அது இது நீங்கள் தானே அதே விஜய் திருப்பி அடிக்கிறீங்க. இதை விஜய் டீமும் புரிஞ்சுக்கணும். 34 மணி நேரமாகியும் வெளியில் வராத விஜய் அப்படின்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.